ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் இருக்கும் என்பது நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் கூறுவேன் அல்லவா? காலத்திற்கு எதிராக எதையுமே செய்ய முடியாது. நீ எதை நினைத்தாலும் அதை சாதிக்க முடியாது. ஆனால் சில சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அந்த சக்தி, ஆற்றல் கடவுளுக்கு உண்டு. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் பிரார்த்தனை செய். நான் அதை எப்பொழுதும் மறுக்க மாட்டேன். உனக்கு விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய துணையை நீ அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய். அவரும் உன்னை அதிகமாக நேசிக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள் ஒரு சில மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய வீட்டினர் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய உற்றார் உறவினராக இருக்கலாம். யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் மனக்கசப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அதை நினைத்து கவலை கொள்ளாதே தங்கமே. நீ விரும்பிய உன் துளை இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் நீ கேட்கப் போகின்றாய். அச்செய்தியால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷம் அடைய போகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் வழி பிறக்கும் என்று தான் நீ விழிக்கின்றாய். ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள் மட்டும்தான். இருந்தாலும் விழிக்கின்றேன். வழியோடு நீ என்னிடம் சொல்கின்றாய். இனிமேல் உனக்கு வழிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்காக அமைத்து தருகின்றேன். அதில் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக பயணிக்கப் போகின்றீர்கள். இது உன் அப்பாவின் ஆசீர்வாதம். அன்பு என்பது ஒருவரை நான் நேசிப்பது மட்டுமல்ல, அவர் நம்மை வெறுத்தாலும் அவரை விடாப்பிடியாக தொடர்ந்து நேசிப்பதில்தான் உண்மையான அன்பு இருக்கின்றது. ஒரு சிலரின் பேச்சுக்கு கேட்டுத்தான் உன்னுடைய துணை சில விஷயங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டாரே தவிர மற்ற விதத்தில் அவர் மிகவும் நல்லவர். அந்த விஷயங்கள் உனக்கு தெரிந்தும் மன வருத்தம் வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னாலும் அவரை விட்டு கொடுக்க முடியாது, அவராலும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் மூன்றாவது நபரின் மூலமாக உங்களுக்குள் வரும் பிரச்சனையை உங்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை. கவலை கொள்ளாதே. உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து மீண்டும் நீயும் உன் துணையும் இணைந்து ஒன்றாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். அந்த வாழ்க்கையில் பிரிவு, பிரச்சனை, மனக்கசப்பு என்று எதுவும் இல்லாமல் சந்தோஷம், இன்பம் என பொங்கி வழிய போகின்றது. நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழப் போகின்றாய். உன் துணை, உன் குழந்தைகள் என அனைவரும் மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். இது உன் அப்பாவின் மனப்பூர்வமான ஆசி. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!